ஹாய் காய்ஸ், நம்ம தான் எம்ஜி கேமிங், அதாவது ஆர்ஜி கேமிங்கோட ஃப்ரெண்டு. நம்ம இப்போ வந்து ஹைட் அண்ட் சீக் கேம் ப்ளே போட்டிருக்கோம், அதாவது ஆர்ஜி கேமிங் கூட. நம்ம வந்து இன்றைக்கி தான் வந்து இப்போ தான் ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி புதுசாக வீடியோ போட்டிருக்கறதுனால ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ஜி கேமிங் கூட தான் விளாடுறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்ஜி கேமிங் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவன் பேரிஸ் பிரிசன் விளாடும் போது நம்ம தான் குறுக்கே வந்திருப்போம். மாதேஷ்னு இப்போ ரோப்ளாக்ஸில் பேர் மாற்றிட்டேன். பாருங்க கைஸ், இங்கே ஒருத்தன் இப்படியே நிற்கான், இந்த அவுட் ஆக்கியாச்சு. இந்த கேமில் வந்து யார் அவுட் ஆக்குறேன்னா இல்லையோ, ஆனால் ஆர்ஜி கேமிங்கை நான் வந்து கன்ஃபார்மாக அவுட் ஆக்கிடுவேன். அவனை வந்து இன்றைக்கி முடிக்காமல் விட மாட்டேன். அவனோட ஹைட் அண்ட் ப்ளேஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே ஓரளவு தெரியும். ஓரளவு தான் எல்லாமே தெரியும். அவன் வந்து ரொம்ப நாளாக விளாடுவான். நான் வந்து கொஞ்ச நாளாக தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் விளாட. அவன் வந்து ஆனால் ரோப்ளாக்ஸ் கேம் கிராணிலாம் அவனுக்கு வந்து அத்துப்படி நல்லாவே விளாடுவான். யாரோ ஒருத்தங்க வந்து அவன் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்களா, யாருன்னு தெரில, இந்த ஈவல் நன் போடணுன்னு சொல்லியிருந்தீங்களாம். அவன் அதுக்கு சொல்லியிருந்தான், மதேஷ் நீ எப்படி போடலன்னு எனக்கு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது, நீ வேணால் கொஞ்சம் கால் வசிக்கிறியான்னு கூடயும் சொன்னான். நான் அது வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ஜி கேமிங்கை தான் தேடுறோம். பின்னாடி ஒருத்தன் ஓடுறான் கைஸ், அது ஆர்ஜி கேமிங்கானு தெரில, அதான் அவனை இப்போ அவன் நேராக போகிறோம் கைஸ். அவன் ஆர்ஜி கேமிங் தான் கைஸ். அவன் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கான் பாருங்க, அந்த ப்ளூ கலரில் இருக்கான் பாருங்க. ஆர்ஜி கேமிங் மட்டும்தான் ப்ளூ கலரில் அந்த மாதிரி சட்டை போட்டிருப்பான். அவனை அதனால் இப்போ துரத்தி பிடிக்க போகிறோம். எல்லோரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்போ அவனை தான் துரத்திட்டு இருக்கேன், எப்படியாட்டும் பிடிச்சிருவேன். நீ விட்டே மாட்டேன், எவ்வளோ இது ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிச்சிருவேன் அவனை. அவன் போகிறாங்க கைஸ். அவன் உடனே மறைஞ்சு போயிட்டானே, எங்கே போனான்னு பார்க்கல. இந்த பாட்டில் பின்னாடி இருப்பானோ, இங்கேயும் இல்லை. எங்கே போனான் அவன், எங்கே போனானே நான் பார்க்கல. அப்படியே அந்த இருக்கான் பாருங்க, அந்த ஓடா புடியில ஓடுறான் கைஸ். என்ன கைஸ் இது, குறிக்காம பாருங்க கைஸ். இந்த ஆடு தானாக வந்து சிக்குது. லைட்டாக அந்த ஓடு அதுதான். எவ்வளோ ஒன்றாலும் அவனை வந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என் கண்ணில் மாட்டினா நான் எவனுமே தப்பிச்சதா சைத்திரமே இல்லைடா ஆர்ஜி கேமிங்கு. அவ்வளோதான், தோத்துட்டான். தம்பிடே வெளில போப்பா, பை பை ஆர்ஜி கேமிங், பை பை. அவ்வளோதான் கைஸ். இன்னும் மற்றவங்களும் பிடிக்கிறத பார்ப்பான். எப்படியோ ஆர்ஜி கேமிங்கை பிடிச்சாச்சு. இப்போ வந்து போயிட்டுருக்கோம், ஆனால் யாருமே இல்லையே. ஏதாவது ஒரு ஆடு சிக்க வேண்டாம், ஆர்ஜி கேமிங் மாதிரி பலியாடு. அந்த ஒருத்தன் பாருங்க கைஸ், வாண்டடாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னையை தான் ஸ்பெக்டேட் பண்ணுறான் போல், நான் வேறு எங்கேயோ இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல் மனசில். என்னங்க அவனை இப்போ பிடிச்சது இந்த ஒருத்தன் பாருங்க கைஸ், சிப்பாய் மாதிரி சட்டை போட்டிருக்கான். சிப்பாயே ஏதோ கல்லுக்கெல்லாம் ஆகிட்டாரு சிப்பாய். இப்போ போய் தேட போகிறோம் கைஸ். ஏதாவது நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் பார்க்குற எல்லாருமே கமெண்ட் முக்கியமாக பண்ணிடுங்க. அதாவது என்ன வீடியோ போடலாம் அடுத்து, கொஞ்சம் இது சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலு. அதான் இப்போதைக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதான் கொஞ்சம் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தங்க பார்த்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக, அப்படின்னா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. என்னடா அவனுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படியும் பார்ப்பாங்க. அதனால் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க கைஸ். அது நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எவனுமே சிக்க மாட்டேங்க, ஆனால் நிறைய பலியாடு மட்டும் சிக்கிக்கிட்டு சும்மா இந்த சிப்பாய் மண்டையன் அந்த ஓரமாக நின்று ஸ்பெக்டேட் பண்ணுறவன் நிறைய பேர் சிக்கியிருக்கான். இன்னொரு மேட்ச் போடுவேன் நான், இன்னும் ஒரு மேட்ச் போட்டு கேம் பிளே முடிச்சிடுவேன் கைஸ். ஏன்னா இது வந்து வெறும் ஃபன்னுக்கு தான். இது வந்து நான் பேரிஸ் பிரிசன் வந்து ஃபஸ்ட்டு நான் அதை தான் போடலான்னு பார்த்து ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். அது வந்து பாதியிலே அது வந்து கிளிப்பு போயிட்டு அது நான் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம தான் வந்து இதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எப்படியாட்டு இந்த மேட்ச்சில் ஆர்ஜி கேமிங் வந்தோன்னா கரெக்டாக அப்படி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், ஆர்ஜி கேமிங் வந்தால் பார்ப்போம்.
கைஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்ஜி கேமிங் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஆர்ஜி கேமிங் வரலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஆர்ஜி கேமிங் வருவாரா? ஆர்ஜி கேமிங் வந்தால் நல்லாயிருக்கும். ஆர்ஜி கேமிங் பாருங்கள் கைஸ், இந்த சைடில் இருக்கான் பாருங்கள், இன்னும் ஒரு இது தான் அவன் ஆர்ஜி கேமிங். ஏன்னா அவன் சட்டை வந்து அப்படியே நல்லா தெரியுது கைஸ், ப்ளூ கலரில் அப்படி எங்கே பாருங்க. அவன் இதுவும் நான் மட்டும்தான் அந்த தொப்பி மட்டும் ப்ளூ கலர், அவன் மட்டும்தான் இங்கே இருக்க எல்லாத்துலேயும் அவனோட பளிச்சுன்னு தெரியுறான். அவனை பார்த்தாலே ஈஸியாக வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஆர்ஜி கேமிங்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். இல்லை அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு. அவன் சட்டை அப்படியே பளிச்சுன்னு ஏதோ ஒரு இது கேம் விளாண்டு அவன் வந்து எடுத்துருக்கான். நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் வந்து இந்த மாதிரி சட்டை வந்து எப்படி ஃப்ரீயாக எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நானே வந்து எடுத்தேன். நான் வந்து ப்ளீஸ் டொனேட்டில் வந்து இந்த மாதிரி கேட்டேன். அதாவது டொனேட் கேட்டவுடனே எனக்கு வந்து நிறைய பேர் டொனேட் பண்ணாங்களோ, உடனே தான் இந்த கோகு சட்டை எடுத்தேன். இது வந்து கோகு சட்டை கைஸ். ஆனால் பார்த்தா கோகு சட்டை மாதிரி தெரியல, சும்மா சொல்ல வேண்டிதான். இப்போ நம்ம ஹாய் கட்டிகிட்டே ஓடுறோம் பாருங்கள் கைஸ், எப்படி ஓடுறான் பாருங்கள் கைஸ். நெஞ்சில் ஒரு பேஜி, அந்த பேஜி எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் பார்க்கேன். இப்போ நான் இப்போ ஓடுறேன். கரெக்டாக இங்கே வரும்போது கேச்சர் வந்திருக்கான் கைஸ். கேச்சர் வந்தோன்னா உடனே குதிச்சிரும். நானும் ஆர்ஜி கேமிங் ஹாய் கட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆர்ஜி கேமிங் நான் வந்து ஆர்ஜி கேமிங்கோட ஃப்ரெண்டு தான் கைஸ். யாருன்னா நினைக்க வேண்டாம், நான் அவர் வந்து ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இப்போ வந்து 93 சப்ஸ்கிரைபர் நான் பார்க்கும்போது இருந்துச்சு. நீங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கே 2 பேருக்கும் முக்கியமாக ஆர்ஜி கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி வீடியோ போட்டு. அங்கே பாருங்கள் கைஸ், வராங்க கைஸ், கேச்சர் கீழே விழுந்துட்டான். நீங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூப் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். அதாவது எப்படி இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் போடலாம் யூடியூப் சேனலு, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த மாதிரி நினச்சிட்டு எல்லோரும் இது போடுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அவங்க லைஃபே மாற்றும். அதனால் அவங்க வந்து அவங்க முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, கண்ணை மூடிட்டு லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒன்று இருக்கும்ல, அதை அழுத்திட்டு பெல் ஐக்கானை ஆனில் வச்சுருங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது, பார்க்குறீங்களா? அது அப்படியே உள்ளே போய் அந்த ப்ரொஃபைலை தொட்டு அதை அப்படியே தட்டி விட்ருங்க, போதும். ரொம்ப வேலை கம்மி தான், பெரிய வேலை கிடையாது கைஸ். இப்போ நீங்கள் இந்த ஆர்ஜி கேமிங்கை பார்க்கலாம். இருந்தால் ஆர்ஜி கேமிங் தமிழ் 50K. 50Kனா என்னது கைஸ்? வித்தியாசமாக இருக்குது. 50K 50K கோல்டு வச்சுருக்காரோ, பெரிய ரிச் மேனாக இருப்பார் போல். பாருங்கள் கைஸ், சட்டை. ஆனால் இவர் எல்லாமே ஃப்ரீயாக தான் எடுத்திருக்காரு. நானும் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்திருக்கேன். ஒரு டாப்பப்பும் போடாதீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ அட்வைஸ் கைஸ். ஒத்த பைசா கேமுக்குன்னு டாப்பப் போடாதீங்க. இந்த மாதிரி ப்ளீஸ் டொனேட் அந்த மாதிரி கேமில் போய் நிறைய கேம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கிறதும், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் எடுத்து இந்த மாதிரி பார்க்கலாம். நான் இன்னும் கூட எடுக்கலான்னு பார்க்கேன். அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு சட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 10 ரோபக்ஸ் கேட்காண்டு. அதை பப்ளிஷ் பண்ணால் நான் கொஞ்சம் ரோபக்ஸ் கிடச்சிடும் எனக்கு. அதை இப்போ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறது எப்போ மாட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கேன் கைஸ். காமிக்காமல் நான் வந்து போகவே மாட்டேன். எல்லாமே உங்கள்கிட்ட ரோப்ளாக்ஸில் காமிச்சிட்டு தான் போடுவேன்னு இருக்கேன் இனிமேலேருந்து. நான் வந்து நீங்கள் வந்து அடுத்து என்ன கேம் விளாடணுன்னு சொல்லுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக போட ரெடியாக இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ரோப்ளாக்ஸில் தான் கேம் இப்போதைக்கு வரும். நான் பேரிஸ் பிரிசன் போடலான்னு இருக்கேன் அடுத்த இது. நீங்கள் சொல்லுங்கள், எதுவும் ஹாரர் கேம் எதுவும் இருக்கா ரோப்ளாக்ஸில், அந்த மாதிரி கேம் எதாவது சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் நல்ல கிளிப்பு கைஸ். ஏதோ வேஸ்ட் ஆகிட்டு அந்த இது எப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த கேம் பிளே. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணால் அது போயிட்டு. இப்போ நம்ம இந்த கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ சுற்றி முற்றி பார்க்க யாருமே இல்லை, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து யாருமே இல்லையே, குதிச்சு பார்க்கேன். இப்போ வந்து ஹாய் காட்டலான்னு இருக்கேன். ஹாய் காட்டுங்க. இந்த மாதிரி பேஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து யாருமே இல்லையே கைஸ். இந்த ஆர்ஜி கேமிங்கை பாருங்கள், நின்ன இடத்துல ஓடுதான் குதிக்கான். நம்ம ஆர்ஜி கேமிங்க்கு ஹாய் காட்டிகிட்டு இருக்கோம். அவன் என் தலை மேலே நிற்கான் கைஸ். இதை இறங்கிட்டான். கைஸ் இப்போ சுற்றி முற்றி யாருமே இல்லை. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன்.
முக்கியமாக நான் இப்போ வந்து இங்கே ஆர்ஜி கேமிங்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டேன். அதுதான் எனக்கு இப்போ வந்து பெரிய விஷயம் கைஸ். இது எவ்வளோ பெரிய விஷயம்னா உங்களுக்குலாம் வந்து தெரியாது கைஸ். இது வந்து ஆர்ஜி கேமிங் வந்து பெரிய பிளேயர், அதாவது ரோப்ளாக்ஸில் வந்து பெரிய பிளேயர். அவர் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக விளாட்றாரு. நீங்கள் அவர் ஓல்டஸ்ட் வீடியோ கூட பார்த்துருக்கலாம். அவர் வாய்ஸே வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவர். இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். பாய் கைஸ். இன்னும் வந்து அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.